இனிய இதயங்களே, சாண்டிகுமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு என் பார்வையில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தி டைம் ட்ரெய்லரை பற்றி பார்க்கலாம். கோட் ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு போகலாம். படத்துடைய கதை என்னங்கிறது ஓரளவுக்கு ட்ரெய்லர்லேயே நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த கதை புதுசாக இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கதைகள், ஆக்ஷன் படத்தில் நிறைய கதைகள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் திரைக்கதையில் நிச்சயமாக திரு வெங்கட் பிரபு அவர்கள் நேர்த்தியாக கையாண்டிருப்பார். திரைக்கதை நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும். இந்த கோட் படம் வந்து ஒரு நான் லீனியராக தான் இருக்க போகுது. டைம் ட்ராவலாக இருக்குமான்னு தெரியல, ஒரு வேளை இருக்கலாம். இப்போ படத்துடைய கதை என்னென்னா, கதைப்படி தளபதி விஜய் அவர்கள் பேர் வந்து காந்தி. அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு பையன், வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது. அவருக்கு ஒரு டீம் இருக்குது. டீமில் வந்து பிரசாந்த் அவர்கள், பிரபுதேவா, அஜ்மல், ஜெயராம இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ இது என்ன டீமு? இந்த டீமுடைய லீடர் வந்து தளபதி விஜய். ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடோடைய லீடராக காந்தி கதாபாத்திரத்தில் தளபதி விஜய் அவர்கள் இருக்கார். இவர் வந்து ஃபீல்டு ஏஜெண்ட், ஸ்பை, 68 இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த நெகோசியேஷன், பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய எல்லா நாடுகள்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலி மாதிரி, ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி காட்டுறாங்க தளபதி விஜய் அவர்கள். இளமை காலத்தில் அவர் வந்து ரொம்ப அவரோட வேலையும் சரியாக செஞ்சுக்கிட்டு, அதே சமயத்தில் பசங்களோட ரொம்ப ஜாலியாக தண்ணி அடிச்சுக்கிட்டு ஜாலியாக தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த ராத்திரியான தண்ணி அடிச்சுட்டு வர வேண்டியது, பகலானா வந்து இந்த முருகர் பாட்டு பாட்டு பட்டை அடிச்சுட்டு மருதமலை மாமணியே முருகையா ஒரு நல்லவன் மாதிரி நடிக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு கதாபாத்திரம். ரொம்ப ஜாலியாக தான் கதையும் நகருது. ஏதோ ஒரு கட்டத்தில் மோகன் அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் ஒரு எதிர்ப்பு ஒன்று நடக்குது. அப்போ மோகன் அவர்களும் பாதிக்கப்படுறாங்க, தளபதி விஜய் அவர்களும் பாதிக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் தளபதி விஜய் அவர்கள் இந்த ஸ்குவாடை விட்டு வெளியே போயிடுறாருன்னு நினைக்கிறேன். மோகன் வந்து எப்படியாவது தளபதி பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷம் கழித்து தன்னுடைய, அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய மகன்களை வச்சு பழி வாங்கலான்னு ஒரு முயற்சி பண்ணுறார். திரும்பவும் தளபதியை ஸ்குவாடுக்கு கூப்பிட்றாங்க இல்லையா, அவரை டீமை லீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் வரும், வயசாகிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படின்ட்டு என்ட்ரி கொடுக்குறாரு. இப்போ அந்த பாம் சென்னையில் வச்சுருக்காங்க இல்லையா, அது என்ன ஏது, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் தளபதி விஜய் வராரு. எவ்வளோ வயசான என்னையா, இப்போ இந்த நேரத்தில் ஒரு விஷயம், தகவல் வெளியே போயிடுது. தளபதி விஜய் அவர்களுடைய மகன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் போயிடுது. உடனே தளபதி விஜய் அவர்களுடைய முதல் பையனை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. தளபதி வந்து சண்டை போட்டு அந்த பையனை காப்பாற்றிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த சின்ன வயசு கதாபாத்திரம் மாதிரி காட்டுறாங்க இல்லையா, ரெண்டாவது மகன், தளபதியோடைய ரெண்டாவது மகன் தான் இந்த மோகன் அவர்களோட சேர்ந்துக்கிட்டு வில்லத்தனம் பண்ண போகிறாரோன்னு தோணுது. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கூட ஒரு ஃபைட் இருக்கும், இந்த மெட்ரோ இதில் ஒரு ஃபைட் இருக்கும் இல்லையா, ஹெல்மெட் போட்டுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி. அது தளபதி அவர்களுடைய ரெண்டாவது மகனாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்னேகா அவர்களுக்கு வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா. 3 தளபதி விஜயும் ஒரே ஃப்ரேமில் இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது. அந்த சீனில் தேட்டரே பிளாஸ்டாக இருக்க போகுது, தெரியா இருக்க போகுது. தளபதி விஜய் அவர்கள் லீடர்னால் அவருக்கு ஒரு கேப்டன் இருக்கணும் இல்லையா. அப்போ தான் நம்ம கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய பிளாஸ்டாக இருக்க போகுது, ரொம்ப மாசாக இருக்க போகுது. இப்போ இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வந்து இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. கிரிக்கெட் ஸ்டேடியம், மெட்ரோ ரயில், இந்த இடத்துல தான் நடக்க போகுது. ரொம்ப பரபரப்பான காட்சிகள் காட்டுறாங்க. இதுதான் கதையாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இருக்கலாம் இந்த மாதிரியும். உங்களுக்கு எப்படி ட்ரெய்லரை பார்க்கும்போது தோணுச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 3 தளபதி வேறு, இதை விட வேறு என்ன வேணும்? அந்த லுக்கு பயங்கரமாக இருக்குது. அந்த லைன் இஸ் ஆல்வேஸ் லைன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அந்த லைன் மாதிரியே ரெஃபரன்ஸ் வச்சு அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த லுக்குமே பார்க்க அப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆள் பார்க்க நல்லா ஸ்டைலாக இருக்கார். நாளைய தீர்ப்பில் இருந்த மாதிரி தளபதியும் பார்க்க போகிறோம். இந்த டிஏஜிங் ஒர்க்கை வந்து சொல்லணும்.
தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி ஆதவன் படத்தில், திரு சூர்யா அவர்கள் படத்தில் இதை பயன்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப குட்டி போர்ஷனாக இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப அதிகப்படியான காட்சிகளில் இந்த டிஏஜிங் பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் 2 தளபதிக்கு. எனக்கு ரொம்ப நேர்த்தியாக தரமாக தான் அதை பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், 2மே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி வைஸாக இருக்கட்டும், எடிட்டிங் வைஸாக இருக்கட்டும், அந்த கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், இது நல்ல ஒரு ஆக்ஷன் படம் தான். ஃபுல் பேக்கடு ஆக்ஷன் படம் தான். அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப கச்சிதமாக இருந்துச்சு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெரிய ட்ரீட்டாக இந்த படம் நிச்சயமாக இருக்க போகுது. ஃபைட் சீன்லாம் தலைவன் பயங்கரமாக பண்ணியிருக்கா. அப்படி அதை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிச்ச மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படமாக தான் இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. வெங்கட் பிரபு மேலே உள்ள அபாரமான நம்பிக்கையால் சொல்கிறேன். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பாடல்களை விட இந்த படத்தில் பின்னணி இசை நல்லாயிருக்கு. ட்ரெய்லரில் நல்லாயிருக்கு, படத்துலேயும் இதோட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த கோட் திரைப்படம் உலகம் எங்கும் அதிக திரையரங்கில் வெளியாகுது. மிகப்பெரிய ரிலீஸ் இருக்குது இந்த படத்துக்கு. இந்த கோட் படம் ஒரு மிக 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 பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமையணும்னு நம்ம சாண்டிகுமார் சொந்தங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கூடுதலாக தளபதி விஜய் அவர்கள் பார்க்குறதுக்கு செம்ம ஸ்மார்ட்டாக இருக்க தலைவா. ஸ்க்ரீனில் பார்க்க ஆவலோடு இருக்கு. வேறு லெவல் தலைவா நீங்கள்.